வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 356 வேட்டு என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 2/5/1988 இக்கவியை எழுதியிருக்கிறார். நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ. நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். உறைவிடமும் உணவும் பாலுரமும் மதிப்போடு உழைத்து பெற்ற அளவு முறையோடு திக்க வேண்டும். மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய அருட்குருவை மதித்து தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். ஒரு மனிதனுக்கு ஆதங்கம், அதாவது வேட்பு எதில் இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக குரு அவர்கள் இக்கவியில் நமக்கு கூறுகிறார். அனைவரிடமும் அன்பு காட்டுபவராக நாம் இருக்க வேண்டும். நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ. நிறைவான ஒரு அமைதியை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வெற்றி கண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பு காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். நல்ல குணத்தை குறை காணாத பழக்கத்தில் இருந்து கொண்டு பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். நல்ல குணம் இருக்கிறது என்று சொன்னால் அவரை பாராட்டும் அந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும். குறை காணக்கூடாது. நல்லவைகளையே உற்று நோக்கி அவரை பாராட்டுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். உறைவிடமும் உணவும் பாலுறவும் மதிப்போடு உணர்ந்து பெற்ற அளவு முறையோடு துய்க்க வேண்டும். அளவும் முறையுமாக உணவையும் சரி, உறைவிடமும் சரி, பால் உறவிலும் சரி மதிப்பு கொடுத்து அதற்கு மதிப்பு அளித்து உழைத்து பெறுபவராக அதையும் பெற்று முறையோடு தீர்ப்பவராக நாம் மாறியிருக்க வேண்டும். மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய. மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை நாம் உணர்வதற்கு அருட்குருவை மதித்து அவரிடம் தவம் அறம் கற்று பற்றி வாழ வேண்டும். குருவை பற்றி கொண்டு உருக்காட்டும் பாதையில் செல்ல வேண்டும். அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு மதிப்பு மிக்க அருள் குருவாக நமக்கு அமைந்திருக்கக்கூடிய நமது குருவை பற்றி கொண்டு மறைபொருளாம் மெய்ப்பொருளை அறிய அகத்தவம் ஏற்று அந்த தவத்திலே ஆழ்மன தியானமாக நாம் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும்போது நாம் அறநெறியில் இருந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த அறநெறியும் இறை உணர்வும் குரு காட்டும் பாதையில் பற்றி கொண்டு அவர் சொல்லும் வழிகளை கற்றுக்கொண்டு வாழ முற்பட்டால் அவர்களுக்கு இந்த இறை உணர்வு உள் உணர்வாக கிட்டும். ஆக இதுவே ஒரு மனிதனுக்கு ஆதங்கமாக வேட்பாக இருப்பது சிறப்பு. அனைவரிடம் அன்பு பாராட்டுபவர்களாகவும் நல்ல குறை காணாத குணம் கொண்டவர்களை நல்ல பாராட்டும் பண்புடன் அவர்களை பாராட்டுபவர்களாகவும் மற்றும் உணவு பாலுறவு உறைவிடத்தில் மதிப்பு கொடுத்து அந்த முறையோடும் அளவோடும் தூய்க்க கற்றுக்கொண்டவராக மாறியிருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பவர்களே அருட்குருவை பற்றி கொண்டு மெய்ப்பொருள் உணர் அறிவை பயன்படுத்தி அகத்தவத்தால் ஆழ்ந்து சென்று அறநெறி வாழ்வில் நின்று
குருவை பற்றி கொள்ள வேண்டும், குரு தருவதை கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். பிறகு அனைவருக்கும் கற்பிப்பவராக தொண்டு மனப்பான்மையாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவே ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய ஆதங்கம் வேட்பு ஆகும் என்று கூறும். இக்கருத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இக்கருத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.